28,000 என்னமோ ஆகுனாரு. அது சரி பண்ணுறதுக்கு ஃபுல்லாக 28,000 ஆகுனாரு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளாக வீடியோ போடல. எக்ஸாம் போயிட்டுருக்கு, செம் எக்ஸாம். ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னேன், செம் எக்ஸாம் போயிட்டுருக்கனால தான் வீடியோ போட முடியலன்னு சொல்லிட்டு. ரீசனும் அதுதான், அதனால தான் இது போட முடியல வீடியோ. இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோ இருக்குது. ஆக்சுவலி அக்ராபோய்க்கு எக்ஸாஸ்ட்டு போட்டுடுறோம். டிஸ்அட்வான்டேஜ் விண்ட்ஷீல்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அக்ராபோய்க்கு எக்ஸாஸ்ட் நம்ம போட்டுறோம், ஆனால் அதோட டிஸ்அட்வான்டேஜ் யாருக்குமே தெரில. ஸோ என்கிட்ட ஒரு வீடியோ ப்ரூஃபோட இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவன் வண்டி சர்வீஸ் விட போகும்போது அந்த வண்டி வந்து ஆக்சுவலி அங்கே நின்றுட்டு இருந்திருக்கு. இருக்கும்போது பேச்சாக பேசிகிட்டு இருக்கும்போது தான் தெரிய வந்திருக்கு ஒரு R15 V3 பிளாக். ஆக்சுவலி ப்ரூஃபோட தான் போடுவேன், ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்துகிட்ருக்கும். R15 V3 பிளாக்கு அக்ராபோய் எக்ஸாஸ்ட் போட்டிருக்காரு. வித்தவுட் டிபி கில்லர் போட்டு அடித்து நவுத்திருக்காரு வண்டியை. நல்ல எவ்வளோத்துக்கு அடித்து ஓட்ட முடியுமோ ஓட்டியிருக்காரு. குறிப்பிட்ட கிலோமீட்டர் கூட ஓடல வண்டினா எக்ஸாஸ்ட் போட்டு குறிப்பிட்ட கிலோமீட்டர் கூட ஓடல வண்டி. இன்ஜின் சீசைட் இருக்கு. அதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 25,000 28,000 என்னமோ ஆகுனாரு. அது சரி பண்ணுறதுக்கு ஃபுல்லாக 28,000 ஆகுனாரு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. போட்டோன்னே அவன் வந்தோடனே எனக்கு அதை அனுப்பிச்சி விட்டான். அதான் வீடியோஸும் ஃபோட்டோஸ் எனக்கு அனுப்பிச்சி விட்டான். எனக்கு புரியல. அப்புறம் ஃபோன் பண்ணி பேசும்போது தான் இந்த மாதிரி சொன்னான். அப்புறம் இந்த மாதிரி சொல்லும் போது அப்புறம் நான் ஒரு கொஷினாக கேட்டேன். அவன் என்ன சொன்னான்னா, நான் அந்த மெக்கானிக்கிட்ட தரேன், நீ அவர்கிட்ட கேட்டுக்கோ, இது வந்தாலும் உன் டவுட்டு இப்போயே கிளியர் பண்ணிக்கோ அப்படின்னா. சரி கொடுன்னு சொல்லிட்டு மெக்கானிக்கிட்ட ஃபோனை கொடுத்தானே அவர்கிட்ட பேசும்போது தான் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. நம்ம ஆக்சுவலி பைக் இருக்குது, இங்கே வந்து into 1000 minutes per minuteலன்னு போட்டிருக்குல்ல. அப்போனா 3 into 1000னா 3000. ஒரு நிமிஷத்துக்கு 3000 வாட்டி வந்து ரொட்டேட் ஆகுது அந்த பிஸ்டன் வந்து மேலே கீழே இதாகுது. அப்படி 3000 தடவை வந்து அது இதாகும்போது ஸ்டாக் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் இன்ஜின் வந்து ஆக்சுவலி வந்து ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பான். ரேடியேட்டர் இருக்குது, அது வந்து ஒரு ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும் ஓரளவுக்கு. இப்போ நம்ம எக்ஸாஸ்ட் போட்டோன்னே நம்ம கம்பெனிக்குள்ளே ரூல்ஸே வந்து ஃபுல்லாக மாற்றுற மாதிரி இருக்குது வண்டியில், அந்த ஹீட்டிங் இது பொறுத்து. அப்போது ஓவராக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணணும். நம்ம சவுண்டுக்குன்னே சும்மாவே முறுக்கி காட்டும். அப்போது ஓவராக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போது ரேடியேட்டரால் ஓரளவுக்கு ஹீட் வந்து மேனேஜ் பண்ண முடியும். அது போக பார்த்திங்கன்னா இது அவ்வளோதான், ஏர் கூல்னால் என்ன லைட்டாக காற்றுப்பட்டு இதாகிறதுக்கு தான் வந்து இது கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ அடித்து ஓட்டும் போது அதால் வந்து அங்கேயே ஒரு V3 போகுது. நம்ம அதோட ஃபுல் பிளானே வந்து மாற்றுறதுனால வண்டி வந்து கொலாப்ஸ் ஆகிறதுனால தான் வந்து இன்ஜின் சீஸ் ஆகுது. நீங்கள் வந்து என்னால் முடியும், எனக்கு சவுண்டு தான் முக்கியம், எனக்கு காசு பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு தாராளமாக போட்டு யூஸ் பண்ணலாம். இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சுன்னா திரும்ப ஒரு வாட்டி மாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இதே வந்து இல்லை, நானே ட்ரீம் பைக்கு இஎம்ஐயில் போட்டு வாங்கியிருக்கேன், நானே அது கஷ்டப்பட்டு பார்த்துட்ருக்கேன், இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இதெல்லாம் மாட்டாமல் சைலண்ட்டாக இருக்கணும். அவர் என்ன சொன்னான்னா, மோடிஃபிகேஷன் பண்ண தான் போகிறீங்க, மாடிஃபிகேஷன்லேயே வந்து இன்னும் எத்தனையோ இருக்குது. நீங்கள் வந்து டிசைனாக பண்ணலாம், அது போக வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போடலாம். இருக்கிற ஃபிட்டிங்ஸை கழட்டி போட்டு அதே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் வந்து மோடிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லேயே நிறைய குள்ளது இருக்குது. இதோ நீங்கள் வந்து மெயினாக வந்து கிராஷ் கார்டு போடலாம். கீழே விழுந்தால் வண்டி கேஷ் ஆகாமல் இருக்குது. இந்த சைடில் 2 சைடு போடுவாங்க, அது கிராஷ் கார்டு தான் நினைக்கிறேன், அது போடலாம்.
அப்படி இல்லையா பின்னாடி டெயில் வந்து இருக்குல்ல, அந்த டெயிலில் வந்து அந்த விங்ஸ் வந்து உடஞ்சிருதுன்னு கம்ப்ளைண்ட் நிறைய வருது. அதுக்கு நம்ம வந்து டெயில் கிராபியா அது சொல்லுவாங்க, ஏதோ அது போடலாம். லிவர் கார்டு போடலாம், லிவர் கார்டு இந்த மாதிரி இது போடலாம். அது போக வந்து இன்னும் வண்டி நம்ம காப்பாற்றுறதுக்கு எத்தனையோ விஷயம் இருக்குது, அதெல்லாம் போடலாம். நம்ம நல்ல ஒரு வைசர் ஒன்று அழகாக வாங்கி போடலாம், பார்க்க நல்லா இருக்கும். அது போக என்ன இருக்குது, அதான் கிராஷ் கார்டு சைடில் அதான் மெயினாக இதெல்லாம் போட்டோன்னா நம்ம வண்டி கீழே விழுந்தால் நம்மளை எக்ஸாஸ்ட் வந்து நம்ம வந்து 4000 கொடுத்து 4, 5, 6000 கொடுத்து வாங்கி போடுறோம். அது போக எக்ஸ்ட்ரா வந்து இது வேறு எக்ஸாஸ்ட் போடுறோம், போலீஸ் பிடிப்பானுன்ற பயம், பிடிச்சானா ஃபைனு, அதுக்கு எக்ஸ்ட்ரா கட்டுறோம். இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சிச்சா முடியலையான்னு தெரியாமல் அதுக்காட்டிலே இன்ஜின் சீஸ் வர்றது வேறு இருக்குது நடுவில். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அடித்து ஓட்டுறீங்க ஒன்றும் தெரியாது, குறிப்பிட்ட கிலோமீட்டர் தாண்டினோடனே வண்டி வந்து அப்படியே அதோட பவர் வந்து லூஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஓவராக சுற்றிக்கிட்டே இருக்குது. நம்ம ஓரளவுக்கு தான் நம்ம அது லோடு தாங்கும், அது எந்த அளவுக்கு லோடு தாங்கும் அந்த மாதிரி அவருன்னாரு. சரி ஓகே, இங்கே எதுவும் இல்லை. அதனால் நானும் வந்து ஆக்சுவலி எக்ஸாஸ்ட் கலத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு நல்ல முடிவாக இருக்குது எனக்கு. இதே வருத்தமாக சொல்ல மாட்டேன், எக்ஸாஸ்ட் கலத்தலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வீக்கு எக்ஸாஸ்ட் கலத்திடுவேன். நான் இப்போ அடுத்தால ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுவேன். அது எங்களை ஆக்சுவலி அது வந்து இல்லை, தெருவே எங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்படி என்னென்னா பண்ணிங்கன்னா வீடியோ வரும், போய் பாருங்கள். அது என்ன பெருமைப்படுற மாதிரி விஷயம் பண்ணோமா, பொறுக்கித்தனமான விஷயம் பண்ணோமான்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதில் எக்ஸாஸ்ட் ரிலேட்டடாக தான் இருக்கும், எல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கெஸ் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்டில் விட்டு போங்க. அதான் வீடியோ எடுத்துகிட்டு. மைலேஜ் ஆக்சுவலி மைலேஜ் முக்கியமான ப்ராப்ளம், மைலேஜ் ட்ராப்புன்னு வாங்க. நம்ம வந்து வாங்கும் போது இல்லை 2-3 மைலேஜ் ட்ராப், என்கிட்ட அதே தான் சொன்னாங்க 3. நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட என்ன போடுறேன், மைலேஜ் ட்ராப் இருக்கும் 2-3 தான் இருக்குன்றாங்க. அப்படிலாம் இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு வண்டிக்கு இப்போ 35-30 நான் ஓரளவுக்கு சவுண்டு போட்டு கொஞ்சம் அடித்து அப்படின்னு சொல்கிறேன், அடித்து ஓட்டினான்னு சொல்கிறேன். 35 அவ்வளோதான். சும்மாவே ஆக்சுவலி அவங்க வண்டியில் மைலேஜ் ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கே நான் ஷோரூமில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க சரியாக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. அதுக்காட்டிலே பார்த்தா நான் எக்ஸாஸ்ட் போட்டனால திரும்ப மைலேஜ் ட்ராப்பு. ஷோரூமுக்கு சொல்ல முடியாது. சாரி அதான் அடித்து ஓட்ட விடான்னு நினச்சா இது போட்டாலே இதுதான். அதான் வந்து இதை கழட்டி போட்டு ஸ்டாக் மாட்டிக்கலான்னு இருக்கேன். திரும்ப ஸ்டாக் போட்டு அப்புறம் இந்த எக்ஸாஸ்ட் சைடே போகக்கூடாது அப்படின்ட்டு. இப்போது உங்களுக்குள்ளே அதான் போட்டு அவர் அதான் சொன்னார், போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நம்மளுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை போட்டு யூஸ் பண்ணுறது. ஆனால் வந்து வண்டி கன்ஃபார்மாக வந்து அடி வாங்க போகும். அது பதிலாக என்னென்னா வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸு கூட வெளில போகிறீங்களா, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது அங்கே போகிறீங்களா, போட்டுப்போங்க. அதுக்கப்புறம் வந்து கழட்டி வச்சுட்டு திரும்ப வந்து ஸ்டாக் போட்டுக்கோங்க. ஸ்டாக் வந்து ஆக்சுவலி என்னென்னா நம்ம வந்து ஸ்டாக் போட்டோன்னா இந்த பிரச்சனைலாம் பார்க்க தேவையில்லை, இன்ஜின் அடி வாங்குமா அப்படின்னு. ஃபார் அண்ட் பெட்டர் எக்ஸாம்பிள், கை வந்து ஒருத்தனுக்கு உடஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கை வந்து நல்லா இருக்கும் போது நம்ம எதுவுமே அது பண்ண போகிறதில்ல, கை அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருக்கும். இதே நம்ம உடச்சிட்டு உள்ளே வந்து பிளேட்டுன்னு ஒன்று வைப்பாங்க, அது ஸ்டிஃபாக நிற்கிறதுக்குன்னு சொல்லி பிளேட் வைக்கிறோன்னா அப்போ தான் நம்ம அது கேர் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம உடையாத கை தான் வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டு, உடச்சி பிளேட்டு போடுறது தான் வந்து ஆக்ரோபைக் எக்ஸாஸ்ட்டு. அது நம்ம போட்டோன்னா நம்ம ஆயில் செக் பண்ணிட்டே இருக்கணும், கரெக்டாக இருக்கா இல்லையா, என்ன அது லெவலாக இருக்கா, ஓவராக கருகி போயிருக்கா, என்னன்னு கதைன்னு அது பார்க்கணும். அது போக பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் இருந்தாலும் சவுண்டு வந்து அதான் ஒரு தளபதி விஜய் சொன்ன டைலாக், அது ஒன்று இப்போ வரும். தளபதி விஜய் சொன்ன டைலாக்கு போடுறது, மற்றவங்களை வேதனைப்படுத்தாத எந்த சந்தோஷமும் தப்பில்லை, மற்றவங்களை வேதனைப்படுத்துகிற ஒரு சின்ன ஸ்மைல் கூட தப்பு தான். இந்த மாதிரி தான் நம்ம பைக்குங்கிறது ஒரு உயிர் தான். அதை நம்ம கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி துயரப்பட்டு வர வைக்கிற சவுண்டு நம்மளுக்கு ஹாப்பினஸை தருதுன்னா வேஸ்ட் ஆஃப் தட். பைக்கெல்லாம் உயிராக தான் பார்ப்போம். அதனால் அதை துன்பப்படுத்தி துயரப்படுத்தி நம்மளுக்கு அப்படி ஒரு சவுண்டு தேவைன்னா தேவையில்லை. இப்போ ரோட்டில் எல்லாருமே ஆக்ரோபைக் எக்ஸாஸ்ட் தான், ஏசி போடுறாங்க, ஆக்ரோபைக்கு எல்லாமே போட்டு ஓட்டுறாங்க தான், பிரச்சனை எதுவுமே இல்லை. எக்ஸாஸ்ட் போட்டால் இந்த மாதிரிலாம் பண்ண தோணும். நம்ம வந்து ஸ்டாக் போட்டோன்னா நம்ம இஷ்டத்துக்கு எங்கே வேணால் போகலாம், பயம் இருக்காது, சவுண்டு வரலாம், பிரச்சனை இல்லை. நம்ம வண்டி தனியாக தெரியாது. இதை நம்ம போட்டோன்னா நம்ம போட்டு அடித்து ஓட்டுவோம், இப்படி ஓட்டுவோம், அப்படி ஓட்ட என்ன எல்லாம் இல்லாமல் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதனால்
இதுக்கு மேலே வீடியோ நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி இடம் வந்துச்சு எல்லாம் இதுக்கு மேலே பார்ப்பாங்க, ஒரு மாதிரி ஷையாக இருக்கும் எனக்கு. சரி ஓகேவா, அதான் இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷனு. அந்த போஸ்ட்லாம் போடுறேன், பார்த்துட்டு திருந்துன்னு நினச்சிங்கன்னா கழிச்சு வைங்க போட்டிருந்தீங்கன்னா. இல்லை என்கிட்ட கேஷ் இருக்குது, நான் மாற்றிப்பேன், இல்லை ஏதாச்சும் ரிப்பேர் பண்ணணும் பண்ணிப்பேன், இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சுன்னா பரவாயில்லனா பண்ணுங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. சொல்கிறேன், எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக் கழுத்துற போகிறேன், அந்த அப்டேட் வரும் உங்களுக்கு. கழுத்திட்டு ஸ்டாக் போட்டு ஒரு நல்ல பையனாக மாறலான்னு இருக்கேன். நல்ல பையனானா வண்டி வந்து இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். சரி ஓகேவா, தேங்க்யூ, பாய்.